முடிவு பார்க்கணும்னா இன்னைக்கு 3 முறை எம்எல்ஏ, நல்லா சிந்திக்கணும் தோழர்களே. 3 முறை எம்எல்ஏ, எங்கேயோ ஜிகிரி இது ஒரு 40 கிலோமீட்டருக்கு அந்தாமிருந்து வந்தவர் சம்பைக்கு எம்எல்ஏ. டாடா கம்பெனி எதில் அந்த முக்கிய வேலை செய்யலாம். அவங்க கம்பெனி எதில் கொலை காலத்துல எம்எல்ஏ. ஆனா ஆயிரம் அடிக்கி சென்று அகல பாதாளத்தை கட்டும் பாதரும் ரத்த வருவை சிந்தி பசு பொண்ணு எடுத்து தாய்நாட்டின் தலையெழுத்து நிமித்து பாட்டாளி வர்க்க தோழர் ஜோதிபாசு எம்எல்ஏ நிற்கூடாதா? நம்ம வழிச்சுனே. அப்போ ராமக்கா வரும். ராமக்கா பொண்ணும் ஒரு 7 முறை எம்பி ஆனவன். இன்னைக்கு பேட்டி பார்த்தா அவனை பத்தி மோச்சனை பண்ணி போறான். இந்த ஜெரி மாதிரி டிவிக்காரன், அந்த உணர்மா டிவிக்காரன் ஒரு 500 ரூபாய் கொடுத்த ஆளக்கூடாதா? இந்த ஊர்ல ஒரு கவுன்சிலர் நிற்க கூடாதா? ஒரு பஞ்சாயத்துல நிற்க கூடாதா? ஒரு எம்எல்ஏ நிற்க கூடாதா? அப்படின்னா 35 வார்டுக்கு தோழர்களே, அதான் முன்சிபால் வல்லர் முன்சார். சும்மா எவனு சேர்த்து போனவன் சும்மா இருக்கா? எவனுக்கு 50,000 கொடுத்தேன்னு சொன்னோம்னா என்னப்பா பெரிய வல்லல்னு சொன்னான். அவன் வல்லல ஆயிட்டான். ஆனா அவன் பஞ்சம் கொண்டு பார்த்தா உலக மத்தி தண்டான பண்றான். அவன் கலர் என்ன, அவன் ஊரு என்ன, அவன் படிப்பு என்ன, ஒண்ணுமே இல்லை. இவன் ஒரு பிரசிடென்ட், மார்வாடி ஜெயின் அவன் ஒரு பிரசிடென்ட். அப்ப என்ன ஒண்ணுமே புரியல இந்த ஊரை. அப்ப இந்த ஊரை தட்டி கேட்க முடியல. அப்ப இந்த ஊரை தட்டி கேட்கறது யாருன்னு சொன்னா முச்சுமால இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல வசதி இல்லை, இந்த நகர சபை சரியில்லை. பேசக்கூடிய ஒரே ஆள் தான் நம்ம ஜேபி ஜோதிபாசு. அவரு இன்னைக்கு யாரும் இல்லை. அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்னடா முன்சிபால் அங்கே இவரு நின்று பேசுறாரு. ஏன்னா இவருக்கு போறதுக்கு பயமா இல்லை, ஏன் அவ்வளோ தூரம் நின்று பேசுறான்னு தம்பின்னு சொன்னேன். இது இவர்தான் சொன்னார், இங்கிருந்து பேசுறாரு. இந்த நியாயம் சொல்ற தோழர்கள், கம்யூனிஸ்டுகள் அழிக்கப்படுவதில்லை, இறக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகின்றார்கள். அந்த விதை சாதாரண விதை அல்ல. இந்த மண்ணை அளவு பார்த்து அது வட்டமிடுகின்ற ஒரு விதை. அந்த விதையாகத்தான் ஜோதிபாசு இருக்கணும்னு சொல்ல தவிர பெரிய மொபைல்ல பேட்டி கொடுத்து நீ பேசிக்கிறது. இந்த மாதிரி இயக்கங்களை நீ கட்டி காக்க வேண்டும். அந்த தோழர் சிவா மாறி, மணி மாறி, மூர்த்தி மாறி, நவா மாறி ஆளுகளாக ஒன்றாக இணைக்க வேண்டும். தேடி கண்டுபிடிக்கணும். கடல்ல தான் முத்துக்குது. ஆனா அந்த கடல்ல இருக்கிற முத்து தான் கம்யூனிஸ்ட். அவனை அழிக்கவே முடியாது. அதனால இந்த மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுக்கணும். ஏதாவது வந்தாரு, காலையில் பேசணும், டீ குடிச்சோம், போயிட்டோம், நம்ம எப்படி பண்ணலாம் அப்படியெல்லாம் கிடையாது. செத்துறாங்க செத்துணும் அப்படிங்கணும். அந்த மாதிரி ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஒரு ஏணிப்படியாக இந்த கெனடிஸ் கிளை மகனாடு ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. அன்பு தோழருக்கு உரிமை இல்லாத போயிடுச்சு. ஒரு என்ன மாதிரி குள்ளமா இருந்தாலும் ஒண்ணு தடா கூடாது வர முடியல. ஆனால் அதே சிவா உருவம் இருக்குது, நல்லா இருக்கிறார். சிவா அவர்கள் உருவத்தை குறைந்தாலும் உலகத்தை பத்தி அளந்து பேசக்கூடிய சக்தி வாய்ந்தவர். வாஸ்கோடா காமா மாதிரி அவர் ஈட்டா சொல்ல முடியாது. தோழர்களே, இந்த மகாநாட்டு கிளைகளில் நான் மிகவும் பாராட்டுகிறேன். நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். நான் பார்த்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இல்லாத தோழர்கள் அன்னைக்கு இந்த உருவத்தை உருவாக்கினார்கள். இன்று பார்க்கின்ற போது ஒரு கோட்டையே உருவாக்க முடியும் பண்ணது. இன்னைக்கு ராஜேந்திரன் பேசும்போது சும்மா மழையில போய் நின்றுந்தாங்க. அது நகைச்சுவை. அது தற்காலிகமா ஏதோ பேசுவாரு, பேசுறது டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். இவர் ரொம்ப விரும்புவார். என்ன பேசுறோம் தமாசா சொன்னாரு போது என்ன பேசுறோம், உலகத்தை பத்தியாவது என்ன இந்தியா பத்தியாவது நான் ரொம்ப தமாசா பேசுறேன். ரொம்ப நல்லா பேசுறப்போம் தமாசா அப்படின்ட்டு. அப்ப என்ன நான் 3 ஹவர் டிக்கெட் வாங்கி கொடுத்து 200 ரூபாய் கொடுத்தா உட்காந்து பேசிட்டு கூட இவன் மீட்டிங்கை பார்த்துட்டு போயிடலாம். இன்னைக்கு சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த ஊர்ல வெள்ளக்காரன் காலத்துலேருந்து நம்ம கொட்டை போட்டுங்க. வட ஆற்காடு மாவட்டத்திலிருந்து இங்க உயிரை பணையமா வைத்துட்டு வேலை செய்து வந்த இந்த ஊர் தமிழ் இருக்கிற ஊர். இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 35 வார்டு இருக்குது. சிந்திங்க தோழர்களே, 35 வார்டுல 17 வார்டு தான் நான் மைனிங்களா இருக்குது. 18 வார்டு மைனிங் ஏரியால இருக்குது. ஒரு பிரசிடென்ட் உருவாக்குறதுக்கு கூட இந்த 18 கவுன்சிலராக முடியும். ஜோதிபாசு ஏதோ வந்துமா பீஷாப்பு டவுன் வாக்கி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், அந்த பிஜேபி கவர் பண்ணணும். இன்னைக்கு அவருடைய பிரச்சனை நிறைய இருக்குது. இன்னைக்கு அவன் வயசு உருகுலத்துக்கு போயிட்டு நீ பாதியில வெளியே போயிட்டான்.
மீதி 52 கோடி பணம் அவனுக்கு கொடுக்கணும். அதை கேட்க ஆள் இல்லை. இன்னைக்கு யாரும் மைசூர் யாரோ ஒருத்தர் திவாகர் உன்னை எவன் ஒரு ஆஃபீஸர் கொண்டு வரணும் அவனை வச்சுட்டு எல்லாம் பண்ணுகிறான். அவன் சிங்கிள் மேல ஆதிக்கம். ஆனா இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஸ்டாப்ல ஒரு செயலாளராக சிறப்பாக செயல்படுற ஜோதி பாசு கூட தங்க சுரங்க பிரச்சனையில தலையிடணும். ஏன்னா அவன் உட்காந்து இந்த மைண்ட்ஸ்ல வச்சுட்டான். நான் அவருக்கு ஒரு முறை சொன்னேன், 164 டேங்கர் பாலனபுரில தண்ணி பிடிக்குது, 65 டேங்கர் வானகர்ல தண்ணி பிடிக்குது. ஒரு வீட்டு பொம்பளைங்களும் அப்பா 4 குடம் கொடுப்பா, அப்பா 2 கூடையாப்பா, கெஞ்சிற நிலைமை இருக்குது. ஆனா கெஞ்சிரிய அது கால்சியம் எவ்வளவு இருக்குது, இரும்பு சக்தி எவ்வளவு இருக்குது, அந்த தண்ணி சுத்தரிக்கப்பட்ட தண்ணியா, அதை நம்ம குடிக்கிறோமே கிட்னிக்கு ஏறாம ஆத்துக்கு ஏறாம யாரும் சிந்திக்கல. நான் தலைவர் ஜோதி பாஸ் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அது கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கிறோம். இன்னைக்கு வெள்ளையனே வெளியே பல தொல்லைகளை சுமந்து இந்திய நாடு நேரு தலைமையில ஆட்சிக்கு வரும்போது இந்த நாட்டுக்கு கடன் கேட்கும் போது அந்த உலக நாடு பேங்க் சொல்லிச்சு, உன்னை எதை வச்சுப்பா கடன் கொடுக்குது, அல்ல தங்கம் குறையாத தங்கம் என்கிட்ட இருக்குது, நான் தங்கத்தையே உனக்கு அடமானமா வைக்கிறேன்னு சொன்னான். அந்த அடமானம் வச்ச முதல் சுதந்திரத்துல எதெல்லாம் அடமானம் வச்சோம்னா இந்த பாரத் கோல்டு மைன்ஸ் தான் வச்சான், இந்த தங்கத்தை தான் வச்சான். ஆனா இன்னைக்கு குடிக்க தண்ணியை காசு குத்து வாங்குற நிலைமா இருக்குது. இது ஜோதி பாசு தலைமையில நம்முடைய அணியில ஒரு மாபெரும் போராட்டத்தை உருவாக்கும். அது மக்கள் மத்தியில் எழுச்சிக்கு போராட்டம் வரும். ஆகவே தோழர்களே, நிறைய பேசலாம், நிறைய இருக்குது. தட்டி வீடு ஷீட் ஆயிடுச்சு, ஷீட்டு வீடு காங்கிரீட் வீட மோட்டர் போட்டு போயிட்டான். ஆனா அதோடைய நிலைமை என்னன்னு தெரியாது. யாரும் கறிக்கு சொன்னானா ராஜனுக்கு சாப்பிடாத அவன் திட்டுமாறு கறி கூட வாங்கி சாப்பிடுவான். ஆனா இது மக்கள் பிரச்சனை. அப்ப ஜோதி பாசு ஒரு அறிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது ரொம்ப அழகா சொல்றான். ஒரு 100% 99%